2.25 டன் வரையும் பண்ணிருக்கோம். வீடியோ முடிஞ்சாலும் இந்த லாக்கர் போடா 6 அடி அதுலயே பெருசு. இது பாத்தீங்கன்னா 1.5 டன் வெயிட் வரும். பாத்தீங்கன்னா 4 செடிமே லாக் ஆகும். இங்க பாருங்க, இது 2 அடியில 1000 அடியில சீக்கிரட் மட்டுமே எத்தனை பாருங்க. மேல ஒரு சீக்கிரட்டுங்க. இந்த டெப்த்துக்கு வந்து மேல ஒரு ஃபுல்லா சீக்கிரட் வரும். சூப்பர். டைட்டா இல்லாம கிராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால உள்ள வந்து பிச்சை வச்சு எதுவும் நோட முடியாது. பெட்டிக்குள்ள டிராயர் எத்தனை டிராயர் வேணும், செல்ஃப் எத்தனை வேணும், சீக்ரெட்ஸ் வேணுமா. இங்க வந்து பெட்டியே ஃபுல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த பெட்டிக்கு ஃப்ரண்ட்ல வருது, டோர் வந்து தாங்கி நிக்கும். வெல்கம் டு கொரால் 360. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திண்டுக்கல் வந்திருக்கோம். திண்டுக்கல்ல வந்து லாக்கர்ஸ்க்கு இவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்கன்னா. லாக்கர்ஸ்ல வந்து எல்லா ஒர்க்குமே ஒரே இடத்துல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ? நம்ம 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல 12,000 ஸ்கொயர். லாக்கர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 35 பேர்த்துக்கிட்டே வேலை செய்யறாங்க. 35 பேர் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன ஒரு 3/4 அடியில இருந்து எத்தனை மேக்ஸிமம் எவ்வளவு பெருசு வரையும் இருக்கு ப்ரோ? லாக்கர் அன்சைஸ் நம்ம சொல்ற சைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 9 ஃபீட் வரையும் பண்ணிருக்கோம். அதாவது பண்ணிக்கலாம். 10 கிலோ 20 கிலோல இருந்து ஒரு 1.5 டன் வரையுமே பண்ணி தரீங்க. 2.25 டன் வரையும் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருகன் போல 3/4 அடியில இருந்து பெட்டிகள் பார்க்க போறோம். சின்னதா இருக்கும். ஓகே, 3/4 அடினாலும் நல்லா திக்னஸ். இதே உங்களுக்கு பிளேட் பாத்தீங்கன்னா 6 mm, அவுட்டர் பாத்தீங்கன்னா 4 mm ஸ்டார்டிங்ல. ஓகே ஓகே. இதுவும் அதே தானே? இது பாத்தீங்கன்னா அதே சைஸ் தான். டெப்த் மட்டும் 1 அடி வரும். டெப்த் 3/4 அடி, இது டெப்த் 1 அடி. உள்ள வந்து கொஞ்சம் 2 3 4 இன்ச் ஹெவியா இருக்கும். 2 சைடு புல்லட்ஸ் வந்துரும். ஆமா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட் 1 அடி ஹைட். இது ஆமா, செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செவுத்துல காடி எடுத்து ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி 4 புல்லட்ஸ். ஆமா. ஓகே, இதுவும் அதான். இது பாத்தீங்கன்னா அதே இதுல டெப்த் வந்து கொஞ்சம் 1 அடி வரும். இது 3/4 அடி வரும். இதுல 1 அடி. இது உள்ள அதிகமா. ஆமா, டெப்த் கூட வரும். அதான் அதுல எல்லாம் ஃபைல் எல்லாம் வைக்க முடியாது. ஹை கேஷ் ஜுவல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுல ஃபைல் வைக்கிற ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஆமா ஆமா. டெப்த் 1 அடியா வரும். அதே ஹைட் வித் தான். கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஒவ்வொரு லாக்கருக்கும் ஒவ்வொரு சைஸ் மாறும். அதாவது மாடல் மாறும். அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது 1.25. 1.25. ஆமா. இது 1.25 உள்ள உயரம் 1.25, அகலம் 1.5, டெப்த் 1.25. இது 2 ஃபீட். 2 அடி. உயரம் 2 டிரா கொடுத்திருக்காங்க. ஆமா, டிராயர் வந்துரும். டிராயர் கீழ சீக்ரெட் வந்துரும். கீழ லெஃப்ட் ரைட். ஓகே, இங்க வந்து சீக்ரெட் வந்துரும். சீக்ரெட்ல லெஃப்ட்லயும் கொடுத்திருக்காங்க, ரைட்லயும் கொடுத்திருக்காங்க. ஆமா. இது வந்து என்ன சைஸ்? 2 அடி. 2 அடி லாக்கர்லயே இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா 2 சைடு புல்லட்ஸ் வரும். 2 சைடு 6 புல்லட்ஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. இது 2 அடியில கொஞ்சம் ஹெவி டைப். உள்ள டோர் வச்சு டிராயரோட வரும். டிராயர் கடியில சீக்ரெட் லெஃப்ட் ரைட் பாட்டம் அந்த மாதிரி சீக்ரெட் வரும். சாவி மட்டுமே எத்தனை இருக்கு பாருங்க. இது வந்து 2 கொத்து சாவிங்களா? 2 செட் சாவி. 2 செட் சாவி இருக்கு. எப்படியும் ஒரு 6 கீ இருக்க மாட்டேன். ஒரு செட்ல 6 சாவி வரும். 6 சாவி இருக்க மாட்டேன். ஆமா. ஓகே, தனித்தனி சாவி வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா 3 சைடு புல்லட்ஸ் வரும். 3 சைடு 6 புல்லட்ஸ் வரும். அதுல வந்து மேல கீழ மட்டும் தான் இருந்துச்சு. இதுல வந்து சைக்கிள் 3 சைடு வரும், 6 புல்லட்ஸ். அதுல 2 சைடு 6 புல்லட்ஸ். ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஃபைல் வைக்கிற மாதிரி கேட்பாங்க இதே சைஸ்ல. அதுக்காக இந்த மாடல். உள்ள டோர் வராது. அதே இது டிராயர் வந்துரும். இதுல மேல வந்து சீக்ரெட் வரும். இதே மாதிரி 6 மேல பாத்தீங்கன்னா மேல கொடுத்துருக்காங்க. மேல ஒரு சீக்ரெட் மாதிரி வரும். பாருங்க, இந்த டெப்த்துக்கு வந்து மேல ஒரு ஃபுல்லா சீக்ரெட் வரும். சூப்பர். வேற இது ஒரு மாடல். இதுல இருந்து 3 லாக் கொடுத்துருக்கீங்க. மத்ததுல 2 லாக். 2 அடியில ஹெவி டைப். பெட்டியோட ஹெவிக்கு ஏத்த மாதிரி புல்லட் போடும். ஓகே ஓகே. அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பெட்டகம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 1 அடி சைஸ்ங்களா? ஆமா. இது பாத்தீங்கன்னா 1 அடி உண்டியல். உள்ள வந்து கிராஸ் கொடுத்திருப்போம். ஓகே. இந்த கம்பி விட்டு எடுக்கிறது, கம் விட்டு எடுக்கிறது அதெல்லாம் எடுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா இல்லாம கிராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால உள்ள வந்து பிச்சை வச்சு எதுவும் நோட முடியாது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 1.25 அடி வரும். உண்டியல் சேம் ஒரே மாடல் தான். உண்டியல்னாலே ஒரே மாடல். அது சைஸ் மட்டும் வேரி ஆகும். ஓகே ஓகே. இதுலயே வந்து நம்ம பெட்டி மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. ஆமா. 1 அடி. இது வந்து நார்மல் குவாலிட்டி. இது பாத்தீங்கன்னா 70 கிலோ வெயிட் வரும். ஸ்டீல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்குங்களா? ஆமா. ஸ்டீல் இந்த பட்டா வருது, இந்த பிளேட் திக்னஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அது நீங்க டச் பண்றப்ப தெரியும். அதுக்கும் இருக்கும். 2 அடி பெட்டி. இதுல வேணா நம்ம ஃபைல் வைக்கிற மாதிரி வீட்டுக்கு செல்ஃப் மாதிரி வச்சு பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்த பெட்டி மாதிரியே இதையும் செஞ்சு தருவாங்க. ஆமா ஆமா. இந்த மாதிரி
இந்த பெட்டி உண்டியல் இருக்குல்ல, இந்த உண்டியல்லாம் என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க? உண்டியல் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,500 இருந்து நம்மகிட்ட இருக்கு. 10,000. ஆமா, நீங்க சைஸ் சொல்றதை பொறுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பெட்டி சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி லாக்கர் அப்புறம் அது வந்து என்ன பிரைஸ் ஸ்டார்ட்? 13,500 ஸ்டார்டிங். முக்காலா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து இங்கதான் வந்து பிளேட்லாம் இறங்கி அங்க சிஎன்சி கட்டிங் பண்றாங்க. இது வந்து என்ன ப்ரோ? இது வந்து 5 அடியோட ஃப்ரேம் ப்ரோ. ஓகே. ஸ்டாண்டர்டா பண்ற ஸ்டார்டிங் வந்து 4 mm போடுவோம். ஓகே ஓகே ஓகே. பேக் சீட்லாம் பாத்தீங்கன்னா 6 mm வந்துரும். கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபைனலாவும் காட்டுறேன். இது ராவா இப்படிதான் இருக்கும். அதாவது அங்க பிளேட்ஸ் வந்து இறங்குது, அதை வந்து ஃபுல்லா டேப்பர் பண்ணி வெல்டிங் வச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, 4 கார்னர் மட்டும் வெல்டிங் வரும். சரி, ஒரே சீட்ல பெண்ட் பண்ணிட்டு 4 கார்னர் மட்டும் வெல்ட் வரும். ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு அப்புறம் இங்க அங்க வந்து ஃபுல் ஃபினிஷிங் இல்ல, வெல்ட் அடிச்சது மட்டும் தான். இது வந்து தனித்தனி ஜாயிண்ட் 2 பிளேட். இது பாத்தீங்கன்னா ஒரு பிளேட், இந்த இடத்துல ஒரு பிளேட். ஓகே ஓகே. 2 பிளேட் வச்சு ஃபுல்லா ரன் வெல்ட் அடிச்சிருவாங்க. அது கர்விங்கா கார்னர்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா. ஓ, அதுக்கு தான் இந்த மிஷினை வச்சு இதை அப்படியே இது ஷார்ட் பண்ற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு யூனிட் இதுல பாத்தீங்கன்னா உள் வேலையெல்லாம் நடக்கிற இடம். வெட்டிக்குள்ள டிராயர், எத்தனை டிராயர் வேணும், செல்ஃப் எத்தனை வேணும், சீக்ரெட்ஸ் வேணுமா, எப்படி, அந்த மாதிரி வேலை தான் இங்க நடக்குது. கஸ்டமர் ரெக்வயர்மென்ட் ஏத்த மாதிரி. நீங்க பெட்டி மாதிரி செய்யறதுன்னா அந்த மாதிரி பாத்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ஸ்டீல்ல பண்றாங்க. பெட்டிக்குள்ள வர இன்டீரியர் ஃபுல்லா இங்க தான் நடக்கும். அதாவது இந்த கார்னர்ல இருந்து, மட்டால இருந்து, உள்ளுக்குள்ள லாக்கர் இருந்து, ஹைடன் லாக்கர் எல்லாமே இங்க வரும். இது வந்து எத்தனை அடி லாக்கர்? இது 3 feet லாக்கர். 3 feet லாக்கர். ஓகே. இதுக்கு அடுத்து இன்னொரு செக்மெண்ட் போகுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வரும் சீக்கிரட் டிராயர்ல வச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் வைப்பாங்க. செல்ஃப் வச்சுட்டு டோர் வைக்கிறது. ஆமா, அங்க வந்து இது கதவு இல்லாம இருந்துச்சு, இங்க வந்து கதவு வைக்கிறோம். அங்க முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் வரும். டோர் வச்சு செட்டிங் பாக்குறது. இங்கே வந்து பாதியில முக்காவாசி வேலையும் முடிஞ்சிருவீங்க. இங்க வந்து பெட்டியே ஃபுல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து பெயிண்டிங் தான். ஆமா, அடுத்த டோர் பார்த்துட்டு டோர் வந்து நிறைய வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நிறைய லாக்கர்ஸ் இருக்கு. அந்த லாக்கர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் வேலை முடிஞ்சு இங்க வரும். இங்க வந்து டோரை வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி வர டோரு. ஆமா, இது பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இது மட்டுமே சரியான வெயிட்டுங்க. இது என்னது? இது வந்து ஹிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெட்டிக்கு ஃப்ரண்ட்ல வருது. டோரை வந்து தாங்கி நிற்கும். இதெல்லாம் தாங்கி நிற்கும் டோர். அதாவது ஒரு 3 அடி 2 அடிக்கு மேல என்னதான் இது போடுவீங்களா? ஆமா ஆமா. நல்லா ஹெவியா இருக்கிறதுக்கு இது போடுவீங்க. வெயிட்டை தாங்குது. ஓகே. இங்க வந்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆகி ஒரு லாக்கர் இருக்கு. டோர் செட்டிங் பார்த்து பாத்தீங்கன்னா இது பெயிண்டிங் மட்டும் பண்ணாம இருக்கு. மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இது வந்து எத்தனை அடி லாக்கர்? இது 4 feet லாக்கர். 4 feet லாக்கர். இந்த மாதிரி லாக்கர் செய்யறதுக்குன்னா எத்தனை நாள் தேவைப்படும்? 20 நாள்ல இருந்து 25 நாள் ஆகும். 20 நாள் ஆகும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க ஆர்டர் எடுப்பீங்க. ஆமா ஆமா. ஏன்னா இவ்வளவு ஒர்க் நீங்க ப்ராக்ரஸ் பண்ணி வரதுனால 20-25 நாள் கண்டிப்பா ஆகும். ஓகே. இதுக்கு அடுத்து ஒரு பெரிய லாக்கர் காட்ட போறேன் பாருங்க. முன்னாடி பார்த்ததுலயே வந்து இது 5 அடி லாக்கர். ஆமா, இது 5 அடியிலே ஃபயர் ப்ரூஃப். ஆமா, அதாவது ஹெவியா இருக்கும். பிளேட்டே வந்து டபுள் பிளேட் வரும். டபுள் பிளேட்டுக்குள்ள காங்கிரீட் 6 சைடுமே காங்கிரீட் வந்துரும். இந்த பேங்க்ல லாக் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி. வெயிட்டே பாத்தீங்கன்னா 1 டன் 100. இதே 1 டன் இருக்குமா? ஆமா. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிருக்கு. அதுதானா இது? ஆமா, இது 6 அடி. 6 அடி, அதுலயே பெருசு. ஆமா, இது பாத்தீங்கன்னா 1.5 டன் வெயிட் வரும். 1.5 டன் வெயிட் வருமா? வா, இங்க பாருங்க. ஃபுல்லா ஒரு டோரு, ஒரு செல்ஃப், ஃபுல்லா டிராயர். நகை கடைக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க. ஜுவல்லரிக்கு, ஆமா, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட்க்கு, அப்புறம் வந்து இந்த ஃபினான்ஸ் ரொம்ப புல்லட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 4 சைடுமே லாக் ஆகும். இங்க பாருங்க, 4 சைடுமே லாக் ஆகும். கூட கேப் இல்ல. 4 சைடு புல்லட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ்க்குள்ள போய் லாக் ஆகும். இங்க பாருங்க, இந்த ஹோல்ஸ் மட்டும் பாருங்க. ஹோல்ஸ் வருது பாருங்க. லாக் ஆகும். இவ்வளோ உள்ள போகுது. இவ்வளோ ஒரு நம்ம வரல வந்து முக்காவாசி உள்ள போகுது. அந்த அளவுக்கு டெப்தா இருக்கு. இது வந்து எத்தனை டன் சொன்னீங்க? 1.5 டன் வரும். 1.5 டன். இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 25 நாள் ஆகும். 25 நாள் ஆகும். நம்ம மேக்ஸிமம் டேஸ் வாங்கிக்குவோம். சீக்கிரம் முடிஞ்சாலும் கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இது வந்து என்ன பிரைஸ் அப்ராக்சிமேட்டா வரும்? அப்ராக்சிமேட்டா இது பாத்தீங்கன்னா ஒரு 2 கிட்ட வரும். 2 lakhs கிட்ட வரும். 2 lakhs கிட்ட வரும். ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஸ்டீல் பிரைஸ் ஏற இவங்களும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு 5000-10,000 கண்டிப்பா ஆகும். ஓகே. இதுக்கு அடுத்து நீங்க வந்து 10 அடி அந்த மாதிரியே செஞ்சு மேக்ஸிமம் 9 feet வரையும் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே. இதுலயே வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க் இருக்கிற லாக்கர்ஸ். முன்னாடி வந்து 2 அடி லாக்கர் வரையும் பார்த்திருப்போம். வந்து 2 அடிக்கு மேல இதெல்லாம் வந்து எத்தனை அடி? இதெல்லாம் 4 feet லாக்கர் வரும். இப்போதான் டோர் பெயிண்டிங் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இது 4 feet. ஆமா, இது எல்லாமே 4 feet தானே? எல்லாமே 4 feet தான். இது 3 feet. நீங்க உள்ள பார்த்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த டிராவர் மாதிரி இருக்கும். ஆமா, 2 டிரா, ஒரு டோருக்குள்ள ஒரு செல்ஃப் வரும். அது ஸ்டாண்டர்ட் மாடல், கம்பெனியோட ஸ்டாண்டர்ட். அது
அது இல்லாம நீங்க கஸ்டமைஸ்டா வேணும்னாலும் நீங்க கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்கீங்க? 58 ஸ்டார்டிங் வரும். 58 3 அடியில 58 ஸ்டார்டிங் வரும். இப்ப அங்க டோர் பெயிண்ட் அடிச்சோம் பாத்தீங்களா, பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் கைப்புள்ளையோ மாட்டிட்டு இந்த மாதிரி வரும். ஓகே. இது பாத்தீங்கன்னா 3 ஃபீட் அன்சைஸ். இது உள்ள வந்து 3 செல்ஃப் அட்ஜஸ்டபிள். ஓகே. மேல வந்து ஒரு சீக்ரெட் வரும், ஒரு டிராயர் வந்துரும். கஸ்டமர் வந்து கபோர்ட்ல வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. இது வந்து அதுலயே 5 அடி. இது அதுலயே அதே இதுல 5 அடி. இப்போ வந்து ராவா பார்த்தோம்ல, அதுலயே வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆயிக்கா இருக்கு. இது 5 அடியில ஸ்டாண்டர்ட் மாடல், நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் இது. ஓகே. 2 டிராயர் வரும், 2 டோர், மேல சீக்ரெட். மேலே சீக்ரெட் வரும், மேலே சீக்ரெட், கீழே சீக்ரெட் வரும். டிராயர் கீழே மொத்தம் 4 சீக்ரெட் வரும். ஓகே. டாப்ல ஒரு சீக்ரெட் வந்துரும். ஓகே ஓகே. எல்லாத்துக்குமே தனித்தனி சாவி. சாவி வந்து உள்ளுக்குள்ள இருக்குங்களா? உள்ள சாவி இருக்கு. அங்க வந்து டெலிவரி போறனால கட்டி வச்சிருக்காங்க. 2 சாவி கொடுத்துறாங்க. இது வந்து 5 அடிங்களா? ஆமா. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 400 450 கிலோ அந்த ரேஞ்ச் வரும். ஸ்டார்டிங் 400 கிலோ. 50 கிலோ வருமா ஸ்டார்டிங்? சரி ப்ரோ. இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ் வரும் அப்ராக்சிமேட்டா? இது 1.5 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும். அதாவது 3 அடி வரையும் 58 சொன்னீங்க. அதுக்கு 5 அடிக்கு மேல போனா 1 ரூபாய்க்கு மேல வரும். அடினா 1 ரூபாய்க்கு மேல வந்துரும். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து இது ஃபுல்லாவே அந்த லாக்கர்ஸ் தான் இருக்கு. வந்து கலர் வந்து வேற மாதிரி இருக்கும், மாடல் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஃபுல்லா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் டிசைன் வரும். கஸ்டமர் கேக்குற கலருக்கும் அதாவது மாடலுக்கும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் கேட்டாலும் அதை மேட்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிசைனும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடையில பாத்துருப்பீங்க உண்டியல் மாதிரி காரக்குடி பெட்டின்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து இது பெயிண்ட் மட்டும் பண்ணாம, இது வந்து பேஸ் கோட் மட்டும் அடிச்சிருக்கு. இதுல என்ன ஆர்ட் பண்ணணும், அதான் உள்ளுக்குள்ள ப்ளூ இருக்கு. ஆமா, பேஸ் கோட் மட்டும் அடிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா செல்ஃப் வந்துரும், உள்ளுக்குள்ள டிராயர் கீழ சீக்ரெட், மேலேயும் சீக்ரெட் எல்லாமே வந்துரும். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி எல்லாம் வந்து பெருசா கேட்டாங்கன்னா இது அந்த பிரைஸ் வரும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா 68 78 அந்த ரேஞ்ச் கொஞ்சம் வந்து ஒரு மாடல பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகே ப்ரோ. இங்க இருக்கிற லாக்கர்ஸ் எல்லாம் என்ன சைஸ்ல இருக்கு? இது எல்லாமே 3 ஃபீட் 4 ஃபீட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ஃபீட் அன்சைஸ். இது 4 ஃபீட் அன்சைஸ். ஓகே. இது 2.5 ஃபீட்ல அன்சைஸ். எல்லாமே டெலிவரி போறதுக்கு ரெடியா இருக்குது. எங்க போகுது? இது பாத்தீங்கன்னா திருச்சி போகுது. அந்த 4 அடி அன்சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இது திருச்சி போறது. இந்த 3 பெட்டி 5 அடியுமே வந்து கிருஷ்ணகிரி போறது. இது எல்லாமே நம்ம பிரான்ச் போறது. பெங்களூர்ல பிரான்ச் இருக்கு, அங்க போயிருக்கு. ஆமா, பெங்களூர்ல சொன்னீங்க. ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா போகும், தமிழ்நாடு தாண்டி போகுது. எங்க சொன்னாலும் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜுவல்லரிக்கு, கடைகளுக்கு, பினான்சியல் இதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே கொடுக்கும். அதான் கைஸ், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். நம்ம வந்து முருகன் அண்ட் கோ எங்க ப்ரோ இருக்கு சொல்லு. நம்ம பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நாகல் ரவுண்டானா பக்கத்துலயே நம்ம கடை இருக்கு. அனுப்புறீங்க, வேற ஸ்டேட்ல இருந்தாலும் அனுப்புறீங்க. ஒஸ்கோட்லயே நமக்கு பிரான்ச் இருக்கு, பெங்களூர்ல ஓன் பிரான்ச் தான், அது பண்ணிக்கலாம். ஓகே. அது போக இந்த வெளிநாடுல இருந்து கேக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி பண்றீங்களா? பண்ணிருக்கோம், நிறைய பண்ணிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வெளிநாட்டுக்குலாம் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுல இருந்து ரெக்கமெண்ட் கேட்டீங்கன்னா அது மாதிரியே செஞ்சு கூட அனுப்புவாங்க. நீங்க நேர்ல வரணும்னா போன்லயே அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பி அவங்களுக்கு. நம்ம வாட்ஸ்அப்லயே மேக்ஸிமம் பேசி எல்லாமே ஆர்டர் எடுத்துருவோம். ஓகே. வந்து பாக்குறது நல்லது, எங்களுக்கு தெரிஞ்சு. வந்து பார்த்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸ் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.